பெண்கள் ஐக்கியத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி இந்த கர்த்தருடைய வேலையை ஊழியத்தை செஞ்சாங்க, அவருக்காக தன்னை எப்படி அர்ப்பணிச்சாங்க, அவருக்காக அவங்க என்னென்ன காரியங்கள்லாம் கர்த்தருக்காக காத்திருந்து என்னென்ன விதத்தில் அவங்க ஊழியம் செய்தாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 2:36, 8 இந்த அது 2 வசனத்தில் அவங்களை பற்றி தானே ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஆசோர் கோத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்மணி. அவங்க எருசலேம் தேவாலயத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தாங்க. முக்கியமாக காத்திருந்த ஒரு பெண்மணியும் கூட. அவங்க திருமணமாகி 7 வருடத்தில் இள விதவையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேவ ஆலயத்திலேயே நிரந்தரமாக இருந்து தேவனுடைய வேலையை செஞ்சாங்க. தேவனுடைய காரியத்தில் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் வரப்போகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு பெண்மணி. அவங்க இந்த ஊழியத்தில் எப்படி அன்பாக இருந்தாங்க, அதே அன்பு நம்மளிடத்துல இருக்குதா, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா, பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, கிறிஸ்துவ அறிஞ்சிருந்தாங்க, ஜபத்தில் என்ன பண்ணாங்க, உறுதியாக இருந்தாங்க. ரட்சகராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக வரப்போறாரு, எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுதுன்னு அவரை குறிச்சதுதான தீர்க்க தரிசனமான காரியங்களை அவங்க அனுதினமும் தேவாலயத்துல ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருந்தாங்க. அவங்க ப்ரேயர் பண்றதுல ஒரு நாளும் தடையில்லாத ஒரு அனுதினமும் தேவனுடைய ஆலயத்துல ப்ரேயர் பண்றவங்களா இருந்தாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர், அந்த உபவாசத்தோடு அவங்க தேவாலயத்துல காத்திருந்தாங்க. அவங்க பக்தியா இருந்தாங்க, அன்பா இருந்தாங்க, தயவா இருந்தாங்க, நற்குணமா இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்ந்தாங்க. தேவனோட ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா அவங்க தன்னை வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியா இருந்தாங்க. அவங்க இயேசு வருகையை பற்றி அதிக ஊழியத்துல நிறைய இடத்துல நிறைய மக்களிடத்துல சொல்லி இருக்கிறாங்க. 84 வயதுல அவங்க இயேசு கிறிஸ்துவ குழந்தையா சந்திக்கிறாங்க. 105 வயது வரைக்கும் வாழ்ந்ததா சொல்லப்படுது. அவங்க தேவாலயத்துல பிறருக்கு ஜெபிக்கவும், பிறருக்கு உதவி செய்யவும், பிறருக்கு ஆறுதல் சொல்லவும் அவங்க இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காகவே அர்ப்பணிச்சாங்க. இப்ப நீங்களும் நானும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணிக்க போறோம்? எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்? இன்னும் நமக்காக ஓடுறோமா, இல்ல பிறருக்காக ஓடுறோமா, இல்ல இயேசு கிறிஸ்துக்காக ஓடுறோமான்றத நம்ம பார்த்து தீர்மானம் பண்ணணும். அப்ப கர்த்தருக்காக ஓடும் போது அநேக இடர்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி நம்ம ஓடணும். இது எல்லாத்துக்கும் கூறியது. முதலாவது அவங்க தேவனோடு இணைஞ்சி இருந்தாங்க, ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டுல வெளிப்பட்ட பெண் தீர்க்கதரிசியாகவும் இருந்தாங்க. அதுபோல நம்மளும் தேவனோடு இணைஞ்சு இருக்கணும், ஜபத்துல உறுதியா இருக்கணும், சபையில் உள்ள ஐக்கியத்துகள்ல ஜப கூட்டங்கள்ல தவறாம கலந்து கொள்ளணும். அந்த சூழ்நிலை இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ணணும், உதவிக்கணும், ஜபத்துல உதவி பண்ணிக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வேலையில இந்த ஜபத்துக்கு வந்திருக்க ஒவ்வொரு சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த வார்த்தையை நன்றி. Yeah.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெண்கள் ஐக்கிய கூட்டத்துக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரையும் அன்புடன் அழைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பெண்கள் ஐக்கிய கூட்டத்துல மிஷனரியை பற்றி பார்க்க போறோம். அந்த மிஷனரி யாருன்னா கேத்தரின் வான் போரா. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா ஜெர்மனி லெவன்டா ஊரை சேர்ந்தவங்க. அவங்க 1499 இருந்து 1552 வரைக்கும் கன்னியாஸ்திரியா இருந்தவங்க. சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதர் அவர்களின் மனைவியானவங்க. ஈஸ்டர் தினத்தில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 1523ஆம் ஆண்டு அன்று மாலை 12 கன்னியாஸ்திரர்களை மடத்தில் இருந்து காப்பாற்றியவர்கள். கத்தோலிக்க சபை கொள்கையை அழிக்க மார்ட்டின் லூதருக்கு துணையாக நின்றவர். சாத்தானின் கொள்கைகளை எதிர்ப்பதாக சாகும் வரை போராடுவேன் என தன் நண்பருக்கு எழுதின கடிதத்தில் இருந்தார். அனைவருக்கும் உதவி செய்வதும் கிறிஸ்துவுக்கும் நம்மை தியாகம் செய்வது அவசியம் என்றார். அன்பு காட்டுதல் அவசியம், மனமாற்றம் அடைவது அவசியம். கன்னியாஸ்திரிகளுக்கு திருமணம் நடத்தி ஊழியத்தில் பங்கடைய செய்தார். லூதருக்கு வயது 42, கேத்தரினுக்கு வயது 25 திருமணமாகும் பொழுது இவர்களால் திருமணம் செய்து முடித்த குருமார்கள் பிள்ளைகளுடன் உறவாடி ஒழுக்கத்தை கடைபிடித்து பெண்கள் என்றால் வினா எலும்பு சரிபாதி அவர்களே. குடும்பத்தையும் நன்றாக நடக்க தெரிந்தவர்கள். குழந்தைகளையும் சபையாரையும் அன்பால் வசப்படுத்தி ஆத்ம ஆதாயம் செய்பவர் தகுதியானவர் என்றார். சமத்துவமானவர்கள் அவர் இருந்தாலும் சுகவீனப்பட்ட மக்களை தியாகத்தோடு விசாரிக்க கூடியவர் அவர்களே. அவர்கள் சுறுசுறுப்பு சேவை சபையை வளர்க்க உதவியவரும் நல்ல விருந்தோம்பல் அவசியம் அதை செய்யக்கூடியவர்கள் அவர்களே. அநேக புஸ்தகங்கள் வெளிவர சபைகளுக்கு ஊழியத்திற்கும் தன்னால் முடிந்த உதவியை செய்தவர் இவரே. சபையை நற்பண்புள்ள பள்ளிக்கூடங்களாக மாற்றினவர் அவர்களே. எனவே தேவன் பள்ளியில் ஆசிரியைகளை அதிகம் ஏற்படுத்தினார். குடும்பம் வளம் பெற அவர்கள் உழைப்பு அதிகம். கேத்தரின் 6 குழந்தைகளை பெற்றவர். அவர்களை காலையில் ஜெபத்தில் வழிநடத்துவார். 10 கட்டளைகள், விசுவாச பிரமாணம், கர்த்தரின் ஜெபம், சங்கீதம் வாசிப்பு, பாடலுடன் இசையுடன் அனுதினமும் ஜெபத்தில் வழிநடத்தினார். ஆதியாகமம் 22 ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த வந்தபோது ஆண்டவருக்காக எதையும் இழுக்க தயாராக இருந்தது பொழுது குழந்தைகளையும் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஜெபத்தில் குழந்தைகளை வழிநடத்தினார். நாம் ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமக்கவே ஆயத்தமாக வேண்டும் என்றார். கணவர் மார்ட்டின் லூதர் எழுதிய கடிதத்தில் கிருபை பொருந்திய எனது மனைவிக்கு என்று வாசகத்தை எழுதியுள்ளார். தன்னை இரத்த சாட்சிக்கு ஆயத்தப்படுத்தியவர் என்றார். அவர்களுக்கு தெரிந்த மருத்துவத்தினால் அநேகருக்கு உதவி செய்தார். மருத்துவ ஊழியத்தை தூண்டியவர் இவர்தான். நீதிமொழிகள் 39:29 படி நற்குணசாலியாக வாழ்ந்தவர்.
தேவ நாம மகிமைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண்மணி ஆவர். இவர்கள் மூலம் கத்தோலிக்க திருச்சபை பிரிந்து புதிய சீர்திருத்த சபை புராட்டஸ்டன்ட்ஸ் 47% ஜனங்களை உலகமெங்கும் பிரித்து சென்று ஊழியம் செய்ய தொடங்கியவர் இவர்களே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இச்செய்தி மூலமா பெண்கள் எப்படிப்பட்டவங்க என்றால் விலாயன்புகளும் சரீரத்தில் பாதியானவர்களும் பெண்களே. தேவனுக்காக எதையாவது ஒன்று செய்யும் நோக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து தேவ ஊழியத்தையும் அவர் நாமத்தையும் மகிமைக்கென்று வாழ்ந்த கேத்தலிக் என்பவர் போன்ற நாங்களும் தேவனுக்காக நம்மை அர்ப்பணித்து ஊழியத்திற்காகவும் சபைக்காகவும் அநேக ஆத்துமாக்களுக்காகவும் சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாக வாழ வேண்டும் என்று இந்த கேத்தரின் வான்புரோடா அவர்கள் மூலியமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென்.